ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்கேரி மினிட்ஸ். ராத்திரி 11:30 மணிக்கு சாலையில் ஓடிக்கொண்டிருந்த கடைசி பேருந்து. பஸ்ஸில் பயணி ஒருத்தி மட்டும்தான். அவள் பேர் மீனு. டிரைவரும் கண்டக்டரும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பஸ் வெறிச்சோடிய ரோட்டில் போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு வெளிச்சமும் இல்லை, ஒரு தெருவிளக்கும் இல்லை. கொஞ்சம் தூரம் போனதும் பஸ் ஒரு ஸ்டாப்பில் நின்றுச்சு. அங்கே யாருமே இல்லை. ஆனால் சும்மா ஒரு பெண் பஸ்ஸுக்குள்ளே ஏறினாள். அவளோட முகம் கருப்பாக கரை போட்ட மாதிரி இருந்தது. முடி நனைந்த மாதிரி இருந்தது. கண் தெரியலை. அந்தளவுக்கு அவளோட முடியே முகத்தை மூடி இருந்தது. அவள் வந்து நேராக அனிதா பக்கத்தில் உட்கார்ந்தா. உடனே குளிர்காற்று உடம்புக்குள்ளே ஓடுற மாதிரி அனிதா ரொம்ப டென்ஸ் ஆயிட்டா. மெதுவாக அந்த பெண்ணின் குரல் கேட்டது. நீங்க எங்க போறீங்க? குரல் சும்மா பனிக்குளிர் போல் இருந்தது. மீனு சிரிச்ச மாதிரி வீட்டுக்கு தான் செல்கிறேன் என்று கூறினாள். பஸ்ஸு 3 நிமிடத்திற்கு மேல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. மீனுவிற்கு பக்கத்தில் திரும்பி பார்க்கவோ சிறிது பயம். ஒரு 3 நிமிடம் கழித்து திரும்பி பார்த்தால் பக்கத்தில் யாருமே இல்லை. அந்த பேருந்தில் எப்பொழுதும் போல் மீனுவும் டிரைவரும் கண்டக்டர் மட்டுமே இருந்தார்கள். இதை கண்டவுடன் மீனு மரண பயம் அடைந்து விட்டாள். உடனே மீனு டிரைவரிடம், ஏய், பஸ்ஸில் ஏறி அந்த பெண் எங்கே என்று பதட்டத்துடன் கேட்டாள். டிரைவரோ பேருந்தை உடனே நிறுத்திவிட்டு மெதுவாக சொன்னார், அவங்க 10 வருஷமாக இந்த பேருந்தில் ஏறுறாங்க. அதே ஸ்டாப்பில் தான் ஏறுறாங்க. ஆனால் அவங்க இன்னும் வீட்டை மட்டும் போய் அடையவே இல்லை என்று கூறினாள். அதை கேட்டவுடன் பீதியில் நடுங்கினாள் மீனு.